திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊரே பேசக்கூடிய அளவுக்கு இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு கிடைக்கும். அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது, ஏதாவது விஷயங்கள் இருக்குமா, அதை நான் எப்படி சமாளிக்கணும், எந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மாதம் தான் இனி வரக்கூடிய இந்த மாதங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வெற்றிக்கு மேலே வெற்றி குவிய போகுது. அது எப்படிமா, எங்களுக்கெல்லாம் நல்லது நடந்தா உலகமே அழிஞ்சிரும் போல, நாங்களும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்களை கொண்ட துலாம் ராசிங்க. ராசியோட அதிபதி சுக்கிரன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். இதோட உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. இதையும் வச்சு பார்க்குறப்போ எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறாருங்க. குருவோட பார்வையும் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் 2 சுபகிரகமும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க. தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேருமே இணைஞ்சு உங்க ராசியை பார்க்குறாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா விதமான சொத்துக்களோ, பணங்களோ, ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ, பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கானதாகவே தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் தந்தையோட மூலமாக வாய்ப்புகள் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க. ஏறுங்க. ஒட்டுமொத்த என்னடா இவ்வளவு நல்லது நடக்கும்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது. 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. புதனோட குருவும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷ அமைப்புங்க. நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமாக உண்டாக போகுங்க. இதோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு போகிறப்போ புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. புத்திர பிராப்தம் இருக்குங்க. இதனால தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 5ஆம் மட்டத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. குருவோட பார்வையும் சேர்ந்து வருது. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான காலம் இதுதான். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனசளவுலேயோ, உடல் அளவுலேயோ, உறவுகள் வகையிலையோ, குடும்ப வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க, சூரிய பகவானோட கதிர்பட்டு விலகின பனி போல் எல்லாமே மறைஞ்சு போகுங்க. அதுவும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால செல்வாக்கு அதிகமாகும். நிறைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இது தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான காலகட்டம். இதோட உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரப்போகுது.
போகுது. தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும். அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னாக்க அந்த இடத்துல தாங்க, துளசி செடியில் தான் நம்மோட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. ஸோ அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும், தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும், பண வரவு அதிகமாகுங்க, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கூடுதல்லையும் சரிங்களா மிகுந்த வெற்றி கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்தில் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்திட்டா போதும், காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். எதிர்பாராத பண தேவை உண்டாகுங்க. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பணவரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன், வீண் அலைச்சலும் போகும், வீண் பகையும் உண்டாகலாம். இதனால் எதை செஞ்சாலும் சரி, யார்கிட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரிங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலையோ நட்பு வட்டாரத்திலையோ அக்கம் பக்கத்துலேயோ எந்த இடத்துலையோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பணம் வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்து வரும். கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்களுக்கு பொருளை கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே ரொம்ப உஷாராக இருங்க. எதை பேசி வந்தாலும் சரிங்க, பேச்சில் ரொம்ப உங்களுக்கு கவனம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க. நிதானம் தேவை. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, துலாம் ராசி செய்ய வேண்டியது ஒன்று தான். என்ன தெரியுமா, இவங்க எல்லாருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஸோ நம்மளோட பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதீங்க. நீங்களும் அழகாக சமாளிச்சிடலாம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. ஏன்னா காரியமே கெட்டு போயிடும். கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல தகவல் வருங்க. கிடைச்சிருக்காத சொத்துக்கள், நீங்கள் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த சொத்துக்களை அடைகிறதுல தடைகளை தாண்டி அதை கிடைக்க போகுதுங்க. உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் மேலே இருக்கவங்க கிட்ட பகை பாராட்ட வேணாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப பார்த்து சூதானமாக போகணுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை சீர் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு நமக்கு செலவு வரும். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் அரசியல் தொழிலில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும். எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு செய்வீங்க. தொழிலில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்களை இப்போ தீர்க்க போகிறீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசி மட்டும் தோற்று போகவே மாட்டீங்க. ஏன்னா சாதுர்மையாக பேசி சமாளிக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் வேலை செய்யுங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுதுங்கிறத பொது பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்குரிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். துலாம் ராசினாவே மற்றவங்களோட துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு இது வரைக்கும் யோகமான நாட்கள் தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாங்க. பணவரவு அதிகரித்து கொடுக்குறாங்க. செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்து தடைகளை விலக்கி வைக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை பெருக்க வழிகாட்டுறாங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவு இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க. சேமிப்பு அதிகமாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால சனி, ராகு இவங்களால் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை கூடுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்க தவம் இருந்தவங்களுக்கு அது நிறைவேற போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. பெரிய மனுஷங்களோட சந்திப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க. உழைப்புக்கேற்ற உயர்வை எட்டி பிடிக்கணும், இதுதான் துலாமோட குணம். அதே மாதிரி மனுஷங்களாலேயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். அப்போ மற்ற ராசிகள்காரங்கள கெட்டவங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் துலாம் ராசியில் அதிகம். அது இல்லாமல் இரக்க குணம் கொண்டவங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தெய்வத்தோட அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமான இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க. அடி வாங்கி மரத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க, இனி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்மோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்பே இல்லை, தெய்வம் பொறுப்போ. ஆனால் 9 நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் எங்கெங்கே உட்கார்றாங்க, அவங்களோட பார்வை எங்கெங்கே இருக்குது, இதை பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். ஸோ துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள்ங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அவரோட ராகு பகவான் அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் அவங்களுடைய புதன் பகவானும், அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும், அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க. இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வலம் வராங்க. இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் மாற்றமாகுதுங்க. இன்னைக்கு 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அதே மாதிரி 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 3ஆவதாக 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறார். இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதெல்லாம் வச்சுதாங்க உழைப்பு. இந்த மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு, எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு, குறிப்பா உங்களுக்கு சுந்தரேசம் மாதிரி, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது. கடந்த சில வருஷமாவே பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, ஓகேங்களா, அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே பிரச்சனை தாங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை, ஒன்று சரி செய்ய போனால் இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சரி செஞ்சுட்டு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையாகவே இருந்துட்டுருக்கு. இனிமேல் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்க. முதல்ல பணவரத்தை நான் சொல்லிடுறேன். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா இனி படிப்படியாக நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதங்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கார். இதனால் பணவரவு அதிகமாகும், வருமானம் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததான் மாணவர்கள், துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பீங்க. புதன் 8ல் இருந்து 9ஆம்
5ஆம் இடத்துக்கு போகிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நீங்கள் நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான நல்ல உயர்கல்வி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு குரு புதன் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை இருக்கவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது தொழில் ரீதியாக பார்த்தோன்னா 9 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளர்கிட்ட நல்ல உறவுகள் ஏற்படும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க. அதே மாதிரி நல்ல திருமணம் வாய்ப்புகள்லாம் அமையும். மனசுக்கு பிடிச்ச மணமகளும் மணமகனும் அமைவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய காதல் கைகூடி வரும். காதல் சொல்ல முடியாத நிலையெல்லாம் மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாமே வெளியே சொல்லி 2 வீட்டாரோட சம்மதத்தோட காதல் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி பெற்றோருடைய சம்மதம் அப்படிங்கிறது இத்தனை நாள் இழுபறியே இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்குங்க. அற்புதமான நேரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷம் உண்டாகும். இதோட உங்களோட தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. சொத்துக்கள் சேரும். புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. துலாம் ராசி பெண்கள் எல்லாமே பலர் கார் ஓட்டுற அமைப்பெல்லாம் இருக்குது. இளைஞர்கள்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குங்க. வளர்ச்சி நிறைந்த மாதங்க இது. ஒட்டு மொத்தமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும். நீங்களே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது எவ்வளவு பேர் பிரச்சனை, நமக்குள்ளேயே கோபப்பட மாட்டோம். ஒரு மாதிரி வேறு மாதிரி பார்ப்போம். சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும். அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள்லாம் வேணாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி எதை செஞ்சாலுமே கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொல்லை உண்டாக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த டென்ஷன் வீண் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும். வீண் பகை கூட உண்டாகலாம். கவனமாக இருக்கணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். பண வரவுங்கிறது எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைக்குதோ குறைவாக கிடைக்குதோ, ஆனால் பணத்தை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி கடன் விஷயங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. புதிய நபர்களுக்கு பொருளை சப்ளை செய்யும்போது கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பேச்சால் சரி நிறுத்தி நிதானித்து பேசுங்க. வாழ்க்கை தொழில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களால திடீர் டென்ஷனில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் கவனமாக நடந்துக்கோங்க. பிள்ளைகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக காரியம் சாதிக்க முடியும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்த்த தகவல் கொஞ்சம் தாமதப்படலாம், ஆனால் கட்டாயம் நல்ல தகவல் சேரும். அடுத்தது கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கும் சொத்துக்கள் அடைகிறதுக்கும் தடைகள் ஏற்படுதுங்க. உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவங்க கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எதிர்பாராத பணவரவு இருக்குங்க. தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துருவீங்க.
மாணவர்கள்லாம் படிப்பில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிக்கணும். திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம். எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் பண விஷயம் மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இழுபறியும் வரும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு நிறைய பலன்கள் ஜூன் மாதம் கொடுக்க போகுதுங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்கிற திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றமான பாதம். தைரிய வீரியக்காரன் செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஜீவஸ்தானத்தில் நீசமாக சஞ்சரிக்கிறதுனால யோகங்க. வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது. உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை உண்டாகுங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகுது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரும். மாணவர்களுக்கு